அண்மை செய்தி. திருபுவனம் காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணை நடத்த இருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருபுவனம் காவல் நிலையம் அருகே உள்ள நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான ஆய்வு மாளிகையில் விசாரணை நடத்த இருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விசாரணையின் 4வது நாளான இன்று சம்பவம் நடந்த அன்று பணியில் இருந்த சக காவலர்களிடம் விசாரணை நடத்த உள்ளதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. அஜித்குமார் மரண வழக்கில் 4வது நாளாக விசாரணை நடத்த உள்ளார் நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருபுவனம் காவல் நிலையம் அருகே உள்ள நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான ஆய்வு மாளிகையில் விசாரணை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது மதுரை செய்தியாளர் சல்மான். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சல்மான், அஜித்குமார் மரண வழக்கில் 4வது நாளாக விசாரணை நடத்த இருக்கும் நிலையில் இது பற்றிய விவரம். மடப்புறம் இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றம் நியமித்த விசாரணை அதிகாரியாக இருக்கக்கூடிய நீதிபதி ஜான் சுந்தர்லால் அவர்கள் கடந்த 3 தினங்களாக ஏற்கனவே விசாரணை சாட்சிகளிடம் நடத்தி முடிவடைந்த நிலையில் இன்றைய தினம் 4வது நாளாக மீண்டும் அவரது விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். 4வது நாளாக திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு நேரடியாக சென்று அங்கு கடந்த அந்த 27ஆம் தேதியாக சொல்லக்கூடிய நிக்கிதா புகார் அளித்த தேதியிலிருந்து திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு அவர் நேரடியாக வருகை தந்தாரா என்பது குறித்து, அவர் போன் மூலமாக ஏதேனும் புகார் அளித்தாரா என்பது குறித்தான விசாரணை மேற்கொள்வதற்காக திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு நேரடியாக சென்ற நீதிபதி அவர்கள் அங்கு பணியில் இருந்த சார்பு ஆய்வாளர் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த திருப்புவனம் காவல் நிலையத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்களுடைய செயல்பாடு குறித்தும் நேரில் பார்வையிட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்தாக நிக்கிதா புகார் அளிக்க வரும் பொழுது அவர் எங்கே அமர்ந்திருந்தார், அதே போன்று அஜித்குமாரை விசாரணைக்காக அழைத்து வந்த போது அவர் எங்கு அமர வைக்கப்பட்டிருந்தார், அவரிடம் என்னென்ன விசாரணை நடத்தப்பட்டது, அதன் உள்ளிட்ட கேள்விகளையும் நீதிபதிகள் விசாரணையில் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதனை தொடர்ந்தாக தற்பொழுது 4வது நாளாக நடைபெறக்கூடிய விசாரணையில் முதலாவது இன்றைய தினம் சாட்சியாக அந்த மடப்புறம் கோவிலில் அஜித்குமாரை தாக்கிய அந்த தனிப்படை காவல்துறையினர் தாக்கி அவரை மயக்க நிலையில் கொண்டு வந்து அந்த பகுதியில் தான் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படக்கூடிய பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களுடைய டிவிஆர் பதிவுகளை எடுத்து சென்ற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருடைய தனிப்படையை சேர்ந்த சார்பு ஆய்வாளர் ராமச்சந்திரன் என்பவர் தற்பொழுது விசாரணைக்காக வருகை தந்திருக்கிறார். ஏற்கனவே இந்த உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது அந்த மடப்புறம் கோவிலில் உள்ள சிசிடிவி கேமராக்களுடைய டிவிஆர் எங்கே என நீதிபதிகள் கேட்ட பொழுது அதனை எஸ்ஐ ராமச்சந்திரன் என்பவர் எடுத்து சென்றதாகவும், அந்த உரிய ஆவணங்கள் கூட கொடுக்காமல் அவசரமாக வந்து யாருடைய அனுமதி இல்லாமல் டிவிஆரை எடுத்து சென்றதாகவும் கூட அந்த வழக்கறிஞர் தரப்பில் முறையிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அந்த எஸ்ஐ ராமச்சந்திரனிடம் இன்று அந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. யாருடைய உத்தரவின் பேரில் அந்த டிவிஆரை எடுத்து சென்றார்கள், அந்த டிவிஆர்களுடைய பதிவுகளில் என்னென்ன இருந்தது, அதை எங்கு வைத்திருந்தார்கள், அதை எதற்காக அவர் அனுமதி இல்லாமல் எடுத்து சென்றார்கள் என்பது குறித்தான பல்வேறு விசாரணைகளையும் நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே இந்த கடந்த 3 தினங்களாக அஜித்குமாருடன் விசாரணைக்காக செல்லப்பட்ட பாதுகாவலர்கள், அதே போன்று அஜித்குமாருடைய குடும்பத்தினர், அஜித்குமாருடைய உடற்கூறாய்வு செய்த மருத்துவர்கள், அதே போன்று ஏடிஎஸ்பி சுகுமாரன், திருப்புவனம் காவல் ஆய்வாளர் ரமேஷ்குமார் உள்ளிட்டோரும் விசாரணை நடத்தப்பட்டதோடு பல்வேறு இந்த வழக்கு தொடர்பான பல்வேறு ஆவணங்களையும் பெற்றிருக்கிறார். அதே போன்று உடற்கூறு ஆய்வு அறிக்கைகளையும் நீதிபதி அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் 4வது நாள் விசாரணையானது இன்று நடைபெற்று வருகிறது. இந்த 4வது நாள் விசாரணையை பொறுத்த மட்டிலும் இந்த வழக்கு தொடர்பாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், துணை கண்காணிப்பாளர் மற்றும் ஆய்வாளர் மற்றும் இந்த காவல் அதிகாரிகளிடம் இன்று விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது. மாலதி, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சல்மான்.